தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் பற்றிய ஒரு திறனாய்வு. நம்முடைய தொல்காப்பியம் உலகத்தின் முதல் இலக்கணம். கூடியிருக்கிற அத்தனை பேரும் இளைஞர்களாக வந்திருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்குது. இது ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமே கொடுக்கின்ற கூட்டமாக இருக்குமே என்ற ஒரு அச்சம் இருந்தது. அப்படி இல்லாமல் நிறைய இளைஞர்களும் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. நாம் பெருமைப்படத்தக்க நிகழ்ச்சிகள் நிறைய உண்டு என்பது இளைஞர்களுக்கு போய் சேரவில்லை. இங்கே ஒரு தோழர் வந்த உடனே ஒரு இதழ் கொடுத்தார், அகரம் என்று நினைக்கிறேன். ஊர் கேட்டேன், உடக்கல் பாளையம் என்றார். என்ன தொழில் என்றேன், அனுமதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். பெருமையாக இருந்தது. எந்த தொழிலில் இருக்கின்ற ஒருவர் காட்டுகின்ற இதழ் அது ஒரு அச்சிதம் போல. எவ்வளவு தொகை என்றேன், வேண்டாம் என்றார். இருந்தாலும் அடக்கத்தொகை 10 ரூபாய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றேன். அவர் கூடுதலாக ஒன்றை கொடுத்து விட்டார். இந்த உணர்வு தான் இந்த மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தங்கராசடிகள் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் சொன்னார், வேறு குணத்திலே சொன்னார், ஒரு மனிதனிடத்திலே பற்றுவது கருத்த நெருப்பு, அது எத்தனை பேர் கூட்டத்திற்கும் பரவும் பற்றும் என்றார். நாம் நல்ல வழிக்கு எடுத்துக்கொள்கிறோம். குடியிருக்கின்ற ஒவ்வொரு மனத்திற்குள்ளும் உள்ளே செல்லுகின்ற கருத்து ஒரு ஆற்றலாக வெளிப்படும். சொல்வார், பௌதிக சக்தியாக வெளிப்படும். எந்த கருத்தும் உள்ளே போய்விட்டால் சும்மா விடாது. உள்ளே போவதற்கான சூழல் இப்பொழுது இல்லை. அதை வாரப்பட்டியிலே ஊருக்கு வெளியிலே இப்படி ஒரு தோட்டத்திலே செய்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் முத்துக்குமரன் அவர்கள் நம்முடைய நன்றிக்குரியவர். நாங்கள் வந்து பேருந்து நடத்துவதற்கு வியப்பு. வாரப்பட்டி என்றும், வாரப்பட்டிக்கு முன்னாடி ஒரு கோட்டம், திருவள்ளுவர் கோட்டம் என்று போட்டிருக்கும் என்றும் நான் அன்றாடம் போய் கொண்டு பார்க்கவே இல்லையே. இறக்கி விடுகிறேன் என்றார். காரணம், அந்த துறையில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. திருக்குறள் மேல 10 இருந்திருந்தா கட்டாயம் பார்த்திருப்பார். ஏதோ தோட்டத்துக்கு அப்புறம் அறிவு கேட்டார், வள்ளுவர் தோட்டம் கேட்டு வள்ளுவர் தோட்டம் கேட்டார். அவர் தெரிஞ்சு தோட்டம் பற்றி தோட்டம் வளர்க்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நாம் இருக்கிறோம். அதிலே தான் ஒரு தோழர் ஆடி மேய்க்கின்ற நானும் இப்படி ஒரு நூலை வெளியிடுகின்றேன் என்று எழுதியிருக்கிறார். எல்லாரையும் பார்க்கிறோம். தொல்காப்பியம் என்பது உலகத்துல இருக்கின்ற நூல்களிலே முதல் நூல். இந்த பெருமிதம் நமக்கு வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் அண்டச்சென்று